இன்று மயிலாடுதுறை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்துல நானும் எங்க வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி அவர்களும் மற்ற நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிட்டோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, வரக்கூடிய 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூம்புகார்ல மகளிர் பெருவிழா மாநாடு பிரமாண்டமா நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு 3 மணிக்கெல்லாம் துவங்கும். இந்த மாலை 3 மணிக்கு மாநாடு துவங்கும். இந்த மாநாட்டுக்கு தலைமை பெண்ணுரிமை காவலர், சமூக நீதி காவலர் மருத்துவரையா அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற மாநாடு. இந்த மாநாட்டு குழு தலைவரா வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி இருக்கிறார். நாங்கள்லாம் பங்கேற்கிறோம். இந்த மாநாடு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குகிற மாநாடு, முழுக்க முழுக்க பெண்கள் பங்கேற்கிற மாநாடு. இது ஏன் பூம்புகார் நடத்துறோம்னு சொன்னா, பூம்புகார் கண்ணகிக்கு பெருமை சேர்த்த மண். அந்த மண்ணில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலையும் வன்னியர் சங்கத்தின் சார்பிலையும் ஆண்டுதோறும் தொடர்ந்து மாநாடு நடத்தினோம். இடையில கொஞ்ச நாளை விட்டு போச்சு. இப்ப மீண்டும் அந்த மாநாட்டை இந்த ஆடி மாதத்துலதான் நடக்கிறது வழக்கம். ஆடி மாதம் பௌர்ணமி நாள் என்று வரக்கூடிய 10ஆம் தேதி மிக சிறப்பா நடக்குது. இந்த மாநாட்டுல போதைப் பொருள் ஒழிப்பு, பெண்களை போற்றுவது, குடும்பத்தின் வாழ்வு மேம்படுத்துவது, இது மையமா வச்சு இந்த மாநாட்டில் வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதை போல எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிய இடப்பங்கீடு, எல்லா